அப்ப பிஜேபிக்காக இவர் வேலை செய்யறாருன்னு வெளிப்படைய அம்பலமான பின்னாடி இதற்கு பிறகு வந்து நீங்க அவரை பிஜேபிக்காரராக தான் நீங்க பார்க்க முடியும். பெரியார் விமர்சிச்சாவே அது பிஜேபிக்காரர். நீங்க பெரியாரை நிறைய பேர் விமர்சிச்சிருக்காங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். முத்திர குத்தலை. இப்போ நீங்க பிஜேபி சொல்ற குற்றச்சாட்டை, பிஜேபி முன்வைக்கக்கூடிய அந்த அவதூறுகள் தகவலை நீங்க எதுக்கு ஏன் எடுத்து பரப்புறீங்க? இப்போ நீங்க அனுப்பின மெட்டீரியல் எல்லாமே, நீங்க உங்க ஐடி விங்கால பரப்பப்பட்ட எல்லா மெட்டீரியலுமே பிஜேபியோட மெட்டீரியல், பிஜேபி உருவாக்கின மெட்டீரியல். அதை எடுத்து தான் இவங்க பரப்புறாரு. அப்போ நம்ம அதுக்கு அப்போ என்ன கேள்வி கேட்க வேண்டியது? உங்களுக்கு சொந்தமாக ஆய்வு இருக்குது, சொந்தமாக நீங்கள் படித்து கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம அப்படி பார்க்க மாட்டோம். பிஜேபிக்காரனுடைய மெட்டீரியல்லாம் எடுத்து நான் பரப்புறேன் அப்படின்னா அப்போ உங்கள் யோகியதை நம்ம கேட்க வேண்டிய கட்டாயம் வருது. ஏன்னா பெரியார் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அவர் உறவுகள் தொடர்பாகவும் மனித இனம் எப்படி கடந்து வந்தது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார். அதுலேருந்து புரிந்து கொண்ட விஷயத்தையே பெரியார் தான் சொல்கிறாரு அப்படின்னு பிஜேபி சொன்னானே, சீமான் சொன்னானே. இல்லைங்க, பெரியார் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, திருமண உறவுகள் இடம் பொருளுக்கு ஏற்ற மாதிரி, மத நம்பிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு விதமாக பழக்கம் இருக்கிறது, இருந்து வந்திருக்கிறது அப்படின்னு அவர் தொகுத்து சொல்கிறார். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அக்கா மகளை திருமணம் செய்வது, அல்லது அத்தை மகளை திருமணம் செய்வது, மாமன் மகளை திருமணம் செய்வதுங்கிற ஒரு முறை நமக்கு, அத்தை மாமன் உறவுகள், அக்கா மகள் உறவுகள் ஒன்று வச்சிட்ருக்குறோம். இஸ்லாமியர்களில் சில தரப்பில் வந்து சித்தப்பா உறவு முறைகளை திருமணம் செய்கிறதுன்னு ஒன்று வந்திருக்குது. பர்மாவில் ஆரிய வழியில் வந்தவங்க தங்கைச்சியை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள் இப்படி ஒவ்வொரு பட்டியல் போடுறாரு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் இருக்க தானே செய்யுது. அக்கா மகளை திருமணம் செய்வது அல்லது மாமன் மகளை திருமணம் செய்வது இன்றைக்கும் இருக்கக்கூடிய வழக்கமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு அப்போ திருமணம் செய்யறதுக்குன்னு ஒன்று எந்த விதமான ஒரு அளவுகோலே இல்லை. ஒவ்வொரு இடமும் அவன் நம்பிக்கைக்கு ஏற்ப பண்ணுறான். சில இடங்களில் இந்த மாதிரி புராணத்தில் என்ன சொல்லுது, தாயோடு அல்லது மகளோடு அப்படின்ற மாதிரியெல்லாம் புராணங்கள், இந்து மத புராணங்கள் இருக்குதுன்னு அவர் வந்து பேசுகிறார். அதையெல்லாம் இங்கே எடுத்துட்டு பெரியார் இதை சொன்னார்னு ஒன்று ஒரு பொய் சொல்கிறது இருக்கு இல்லையா? அந்த பொய் சொல்லும் பொழுது தான் உள்நோக்கத்தை நம்ம கண்டறிய